ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைசெல்ஃப் மணிகரா ஃபார் ஒன் அகாடமி. பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏ வந்துட்டு நீட் 2026 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் 3 பேஜஸ் வந்து நமக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டெக்ளரேஷன் பேஜ், ரெண்டாவது பேஜ் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கார்டு ஃபோட்டோகிராஃப் பேஜஸ், மூணாவது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு உங்களோட ரோல் நம்பரு, ஓகேங்களா, அதை அட்ரஸ், அதை எங்கே நீங்கள் எக்ஸாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் டீட்டெயிலு, எந்த டைமுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் டைமு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் டீட்டெயில். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப். ஓகேங்களா? இங்கே கேண்டிடேட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இங்கே கை ரேகையெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இது அவசியம் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சும்மா ரொம்ப இது பண்ணாதீங்க. நார்மலாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் ஷீட்டில் நீட்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி இதே ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் வச்சுருங்க. ஓகேங்களா? சும்மா ஒவ்வொரு அடி இப்படி வந்து இப்படி வச்சு அழுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஸ்மெஜ்ஜாக இருக்கும், நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக கூட நீங்கள் சொல்லுவாங்க, ரிஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஜென்டில் ப்ரெஸ் மட்டுமே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் சிக்னேச்சர். இது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு பி சைன் ஆன் த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் ஒன்லி. அதாவது நீங்கள் இதை வந்து அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் முன்னாடி அவங்க சைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சைன் பண்ணணும். அது வரைக்கும் இது சைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இங்கே வந்து தம்பு இம்ப்ரெஷன் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ஒர்க். ஓகேங்களா? செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் கார்டு சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளீஸ் பேஸ்ட் த போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஹியர் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். ஓகேங்களா? இங்கே சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போஸ்டர் கார்டை வந்து இங்கே ஒட்டிடணும். த கேண்டிடேட் அண்ட் இன்விஜிலேட்டர் ஆர் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் அஸ் இண்டிகேட்டட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. அதாவது என்னென்னா இங்கே வந்து கேண்டிடேட்டும் இன்விஜிலேட்டரும் வந்துட்டு ஃபோட்டோவில் வந்து சைன் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இன்விஜிலேட்டர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே 2 சைன் இருக்குது. இங்கே சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர். ஓகேங்களா? இங்கேயும் வந்து சைன் பண்ணணும். இங்கேயும் வந்து இதெல்லாம் எங்கன்னா அங்கே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சைனிங் ப்ராசஸ்ஸே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்க? பிஃபோர் தட் நீங்கள் எந்த ஒரு சைனும் இங்கே பண்ண வேணாம். பட் ஃபோட்டோ ஒட்டுறது, கைரேகை வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இங்கே கிளியராக பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஃபார் கேண்டிடேட். ஓகேங்களா? என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறீங்களா? த கேண்டிடேட் மஸ்ட் ரீச், அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு வந்து டைமுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 11 o'clock வர சொல்லியிருக்காங்க. 11 o'clock பிஃபோர் நீங்கள் அங்கே இருக்கணும். உங்களுக்கு 12 o'clock வச்சுக்கோங்க, 12 o'clock பிஃபோர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட் க்ளோசிங் டைமுக்கு வந்துட்டு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது த கேண்டிடேட் ஷல் நாட் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ரூம் ஆர் ஹால் பிஃபோர் ஆர் எண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே கிளம்புறேன் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து வெளியே வர முடியாது. எக்ஸாம் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து வெளியே விடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்விஜிலேட்டர். அதாவது என்னென்னா இப்போ உங்கள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பட் எக்ஸாம் முடிஞ்சாலும் இன்விஜிலேட்டர் நீங்கள் கிளம்புங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு வரணும். ஓகேங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு. ஓகே, அதாவது இந்த 3 பேஜஸும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து 100% ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த அட்மிட் கார்டு ப்ரொவிஷன் சப்ஜெக்ட் சர்டிஃபிகேட்.
அதாவது இந்த இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? நோட்டிஃபிகேஷன். அது பிரகாரம் தான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்கள் அதை இன்கேஸ் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டீட்டெயில் டவுட்டு தேவைப்படுதுன்னா, நீங்கள் மறுபடியும் போய் இன்ஃபர்மேஷன் புல்லட்டை ரெஃபர் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த லொக்கேஷன் எக்ஸாமினேஷன் வேணும். அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஹால் இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்க, ஹால் டிக்கெட்டில் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ, நீங்கள் அந்த ஹாலுக்கு வந்து போகிற எப்போ போகணும் என்னங்கிறது வந்து 1 டே பிஃபோரே போய் உங்களோட வென்யூ டீட்டெயில்ஸை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, இன்கேஸ் ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ரியராகவே ஷார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஆன் டைம் நம்ம ரீச் ஆகிடலாம். ஓகேங்களா? அதுக்காக வந்து ப்ரியராகவே 1 டே பிஃபோரே வந்து நீங்கள் அதை பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோ கேண்டிடேட்ஸ் வுட் பி அலோவ்டு என்டர் த எக்ஸாமினேஷன் வித்தவுட் அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃப் அண்ட் ப்ராப்பர் ஸ்கீம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐடி கார்டு இல்லாமல், அட்மிட் கார்டு இல்லாமல், ஓகேங்களா, உங்களை செக் பண்ணாமல் உள்ள அனுப்ப மாட்டாங்க. இது எல்லாமே இந்த 3 கம்பல்சரி நடக்கும். அட்மிட் கார்டு கரெக்டாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் ஐடி கார்டு ஒரிஜினல் ஐடி கார்டு வச்சுருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உங்களை வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு கிளியராக வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வித் இன்டு த எக்ஸாமினேஷன் வேணும். ஓகே, அதாவது என்னெல்லாம் கேரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களா? டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அது வந்து அவங்க அங்கே அட்டண்டன்ஸ் ப்ராசஸ்க்கு ஒட்டி அங்கே சைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்து போக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு அதான் அட்மிட் கார்டு தாங்க. 3 பேஜஸும் வந்து ப்ராப்பராக நீட்டாக கலர் பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது அதில் என்னென்ன எதை ஃபில் பண்ணுமோ, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், கைரேகை வச்சுருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்து பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்ளை பண்ணியிருப்பாங்களா, ஸ்க்ரைப் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதான் அப்ரூவ்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக கொண்டு போங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் புட் தேர் சிக்னேச்சர் அண்ட் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃப் appropriate place. They should ensure that left hand thumb impression is clear or not much. அதுதாங்க அதாவது முன்னாடி சொன்னதாங்க, ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், அதில் கிராஸ் சைன் எங்கே சைன் பண்ணுமோ அதை பண்ண சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்சுருக்கணும், அது மஜ்ஜாக இருக்கக்கூடாது. அதாவது அவங்க இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் பெஸ்ட் டு பிரிங் ஆல் வேலிட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோகிராஃப், அதாவது ஃபோட்டோகிராஃப் இருக்கிற ஐடி ப்ரூஃப் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கேரி பண்ணணும். அது என்னென்னலாம் நீங்கள் கேரி பண்ணலாம்? ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, ஓகேங்களா, ஈவன் ரேஷன் கார்டு. ஓகே, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவோட உங்கள் நேம் இருக்கணும். ஓகேங்களா? அதை இருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஐடி தான் கவர்மெண்ட் ஐடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்க வந்துட்டு ஃபிசிக்கல் சேலஞ்சு வந்து அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்கும். அது கம்பல்சரி வந்து நீங்கள் கேரி பண்ணணும். ஓகேங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் கேரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ். ஓகே, அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல்ஸு அண்ட் அதர் ஏதோ திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு வந்து கம்பல்சரி அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ, செக்யூரிட்டி ஆப்ஷனும் கிடையாது ரிகார்டிங் அந்த பிலாங்கிங்ஸை சேவ் பண்ணி இருக்கிறதுக்கு. ஸோ, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி என்ன கேரி பண்ண சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் கேரி பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு வரணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் ஆர் கேரி அவுட் ரஃப் ஒர்க் சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கொஷின் புக்லெட்டில் உங்களுக்கு ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு எம்டி ஷீட் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. உங்கள் இப்போ வந்து 1 பேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு 4 பேஜஸ் இருக்குது. நீங்கள் 2 பக்கம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்துட்டு அந்த கொஷினுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்ஜினில் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நோ பயோ பிரேக்ஸ், அதாவது என்ன, ஃபஸ்ட்டு 1 ஹவரும் லாஸ்ட் ½ ஹவரும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பயோ பிரேக்ஸ் கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பயோ பிரேக்ஸ், டாய்லெட் பிரேக் இருக்குது வேணும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் அந்த இன்பிட்வீன் டயத்தில் வேணும்னாலும் நீங்கள் போனாக்கா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. அதாவது மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி
அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட என்னென்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. உங்களோட ஹெல்த்தை ப்ரியராகவே எல்லாம் ரிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போய்க்குங்க. பயோ பிரேக்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எங்களோட சஜஷன். அதாவது ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா கம்பல்சரி இன்பர்ஷன் பண்ணிடுவாங்க, ப்ரிசன்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இம்பர்ஷனேஷன் ஜெயிலில் போட்டுருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணினாவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? இது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எக்ஸாம் அப்போ நடந்தாலும் சரி, ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு அதோட இம்பேக்ட்டு ரொம்பவே கடுமையாக இருக்குன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்டிஏ வெப்சைட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மற்ற எதுவுமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸு ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த இமெயில் ஐடிக்கு அந்த ஃபோன் நம்பருக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன். தேங்க்யூ.